கணவர் 17 வயசுலேருந்து சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டார். பெரும் போராட்டத்தை சந்திச்சிருக்கார். அப்புறம் அவங்க படிப்படி அப்படியே கூட்டத்துக்கெல்லாம் கலந்துக்கிட்டார், போனார், போராட்டம் பண்ணாங்க. கரை வைக்கால போய் எல்லாம் கண்ட மரத்தையெல்லாம் வெட்டி போட்டாங்க. அதில் கைது பண்ணாங்க. அப்புறம் கசியடி பல்லாரி ஜெயிலில் அடைச்சாங்க. 6 மாதம் சிறை தண்டனை. இப்போ கசியடியெல்லாம் கொடுத்தாங்கல்ல, தாங்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு எல்லாம் கஷ்டப்பட்டு அங்கே அதில் தூக்கம் இல்லாமல், கொசுக்கடி, மூட்டைப்பூச்சி, ரொம்ப சிரமப்பட்டுருக்குறாங்க. தூக்கம் இல்லாத, சாப்பாடு இல்லாத அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரமப்பட்டு சுதந்திரத்துக்காக உழைச்சார். குடும்பத்தை கூட கவனிக்காத ரொம்ப நாட்டுக்காக போராடினார். கஷ்டப்பட்டு எல்லாம் வளர்த்தினார், பண்ணினார். உப்பு சத்தியாகிரகம் பண்ணாங்க. அதுக்கு எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. எல்லாம் தியாகிகள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. எல்லாம் அதுலேயும் போலீஸ்கார்ட்ட எல்லாம் தப்பிச்சு வந்துடுவாங்க. சினிமாவுக்கு போனேன், அங்கே போனேன்னு ராத்திரியிலெல்லாம் போனோன்னா போலீஸ்காரை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களாம். இவங்களெல்லாம் கண்டு அரெஸ்ட் பண்ணிடுவாங்களாம். இவங்க வந்து பயந்து சினிமாவுக்கு போனோம், அங்கே போனோம், இங்கே போனோம், தப்பிச்சுட்டு ஒடியாந்துருவாங்களாம். சிக்க மாட்டாங்க போலீஸ்கார்கிட்ட. அதையெல்லாம் கதையாக சொல்லியிருக்கிறாரு எங்களுக்கு. அப்பா வந்து 17 வயசுலேயே போராட்டத்துக்கு போயிட்டாங்க. ரொம்ப பெரிய குடும்பம்தான். ஸோ இப்போ வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு நம்ம ஒரு தீவிரமாக நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு 1942 அது. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா மெசேஜஸும் வந்து டெலகிராம் மூலிமா போகுது. அதனால் நாம் வந்து என்ன பண்ணிடலான்னா, நாம் வந்து அந்த டெலகிராம் கண்டக்ட் பண்ணுற கம்பியை வெட்டிடணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட இதில் சங்கத்தில் முடிவு பண்ணிடுறாங்க. அதில் ஒரு அந்த வயசு சார்ந்தவங்களே தான் ஒரு 10-15 பேர் அது ஒரு மாதிரி நைட்டு போய் கம்பத்துல எல்லாம் ஏறி கட் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் வந்து அவங்களுக்கு விஷயம் தெரிய வருது. அப்போ எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்பா கூட அரெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே வந்து ஈரோட்டை சுற்றி சார்ந்தவங்க தான். அவ்வளோ ஒரு முனைப்பாக வந்து சுதந்திரம் கிடைக்கணுங்கிறக்காக அவ்வளோ ஒரு சிரத்தையாக இந்த ஒவ்வொரு காரியத்தையும் வந்து எதிர்த்து, ஆங்கில ஆட்சிக்கு எதிர்த்து பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப முனைப்பாக இருந்தாங்க. நாங்கள் வந்து சுதந்திர போராட்ட ஃபேமிலியில் பிறந்ததுக்கு நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நாங்கள் வந்து அவங்க எடுத்த பேரை நாங்கள் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன்.